சிம்பிளாக அதே சமயம் சூப்பரான டேஸ்ட்டில் முயல் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அஸ்மாஸ் தமிழ் கிச்சன். இந்த பிரியாணி செய்கிறதுக்காக நான் 1 கிலோ அளவுக்கு முயல் கறி எடுத்திருக்கேன். இது இறைச்சிக்காகவே பண்ணைகளில் வளர்த்தப்படுற முயலோட கறி தாங்க. முயல் கறி வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். அதனால் நம்ம இதை முதல்ல குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த பிரியாணியை 1 கிலோ கறிக்கு 1 கிலோ அரிசிங்கிற அளவில் செய்ய போகிறேன். இதை மூடி போட்டு ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கறி வெந்து வர்றதுக்குள்ளே நம்ம பிரியாணிக்கு தேவையான மற்ற பொருட்களை ரெடி பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் பொடுசாக நறுக்குனது, 2 தக்காளி, 1 கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை, 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, தேவைக்கேற்ற மாதிரி பச்சை மிளகா, 4 துண்டு பட்டை, 6 ஏலக்காய், 6 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் முழு மிளகு. இதில் பச்சை மிளகா உங்கள் கார தேவைக்கேற்ற மாதிரி கூடுதலாகவோ அல்லது குறைச்சலாவோ சேர்த்துக்குங்க. பிரியாணி செய்ய பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிறேன். ஒரு 50 ml அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகி வந்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச பட்டை கிராம்பு ஏலக்காவை சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் முழுசாக பொன்னிறமாக மாறி வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். நம்ம கறி வேக வைக்கிறப்ப ஏற்கனவே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் இதில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதும் நம்ம வெட்டி வச்ச மல்லித்தலை புதினாவை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். அடுத்ததாக தக்காளியை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி முழுசாக மசிஞ்சு வெந்து வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுகிட்டே இருங்க. 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூளோட பச்சை வாசனை போனதும் ஒரு 50 ml தயிர் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே குக்கரில் வேக வச்ச முயல் கறியை சேர்த்துக்கலாம். முயல் வேக வச்ச தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு வெறும் கறியை மட்டும் சேர்த்துக்கலாம். கறியை சேர்த்ததும் மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி 2 நிமிஷத்துக்கு கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கிலோ ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். டம்ளர் அளவில் பார்த்தா 3 டம்ளர் இருந்துச்சு. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணிங்கிற விதத்தில் 7 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணியை சேர்த்ததும் மூடியை போட்டு கொஞ்சம் நேரம் கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அரிசி சேர்த்ததும் ஒரு தடவை அடி வரைக்கும் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கலாம்.
5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி ட்ரை ஆகி வந்துருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் தம் போட்டுக்கலாம். தம் போடுறதுக்காக நம்ம பிரியாணி சட்டிக்கு அடியில் ஒரு தவாவை வச்சுக்கலாம். தவாவுக்கு மேலே பிரியாணி பாத்திரத்தை வச்சுக்கலாம். பிரியாணி சட்டியிலேருந்து ஆவி வெளியேறாமல் இருக்க மேலே ஒரு வெயிட் வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இது மாதிரி தம்லேயே இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்க, அருமையான வாசனையோட சூப்பரான டேஸ்ட்டில் பிரியாணி ரெடியாகி வந்துடுச்சு. மற்ற கறிகளோட ஒப்பிட்டு பார்க்குறப்ப முயல் கறியில் கொலஸ்ட்ரால் ரொம்பவே கம்மி. எனவே உடல் எடையை மெயின்டைன் பண்ண நினைக்கிறவங்க எந்த பயமும் இல்லாமல் முயல் கறியை சாப்பிட்லாம். முயல் கறியில் ஈஸியாக செரிமானமாகக்கூடிய புரோட்டீன்கள் அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி மற்ற இறைச்சிகளோட இதில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸும் அதிகமாக இருக்குங்க. இவ்வளவு நன்மைகளை தரக்கூடிய முயல் கறியை நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.